வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் பென்சன். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு பேரணி. இந்த மக்களை சந்திக்கும் இந்த வெற்றி பயணம் திட்டமிட்டபடி நடந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பெரும் ஆரவாரத்தோட மக்கள், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் முதல் முறை பேச போற அந்த முதல் மேடை இருக்கு இல்லையா, முதல் இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. சோ இதற்கான காரணம் என்ன? காவல்துறையின் ஒத்துழைப்பு எப்படி இருந்திருக்கு? அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் எந்த இடத்துக்கு போக போறாரு, எந்த மாவட்ட மக்களை போய் பார்க்க போறாரு, அங்க என்னென்ன தடைகள் காவல்துறையால விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நான் கொடுக்குற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று செப்டம்பர் 13 இந்த நாளுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திருவிழாவா அமைஞ்சிருக்கு. குறிப்பா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இதை சுத்தி இருந்த மக்கள் கூட்டமா குடும்பமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய இடத்துல காலையில இருந்தே கூட ஆரம்பிச்சாங்க. காலையில காவல்துறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய ரோட் ஷோவை ஆரம்பிச்சாரு. ஆனா அது ப்ராப்பரா ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோக்கு பெர்மிஷனும் கொடுக்கல. ஆனா இந்த மக்கள் கூடியிருந்தாங்க இல்லையா, விஜய் அவர்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும் சரி, இல்ல அவருடைய ரசிகர் பெருமக்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமா சேர்ந்து இத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரோட் ஷோவா மாத்திருக்காங்க. பொதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரோட் ஷோக்கு வராரு அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தாண்டி பெரும்பாலான மக்கள் அதுல பங்கேற்பாங்களான்னு கேட்டா பங்கேற்று இருக்காங்களா, கடந்த காலங்கள்ல பங்கேற்று இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இந்த ரோட் ஷோல, நேற்று நடந்த அந்த ரோட் ஷோல இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள்னு வயது பாரபட்சம் இல்லாம வந்து நின்னு காலையில இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க தளபதி விஜய் அவர்களை பார்க்க. இது சாதாரணமா ஒரு அரசியல் தலைவருக்கு நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு நடிகருக்கு நடந்துருமான்னு கேட்டா அதுவும் இதற்கு முன்னாடி வரலாற்றுல எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா முக்கிய அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு நடிகருக்கு கூடின கூட்டம் தான், இது இந்த கூட்டம் வந்து கண்டிப்பா ஒரு ஓட்டா மாறுமான்னு தெரியல. குறிப்பா இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தமிழ் திரையுலகில கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அஜித்குமாரா இருக்கட்டும் சரி, இல்ல நயன்தாராவா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எந்த ஆக்டரை கூட்டம் வந்தாலும் இந்த மாதிரியான கூட்டம் வந்துடதான் போகுது, இதெல்லாம் அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கு. உண்மையாவே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் உட்பட யாருமே இந்த கூட்டத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மொத்த திருச்சியுமே ஸ்தம்பிச்ச நிலையில இருந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் போக வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது அவங்க வேணும்னு பண்ணது கிடையாது, அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை பண்ணது கிடையாது. அத அவங்களுடைய ஆர்வ மிகுதினால, அவங்களுடைய ஆர்வத்தின் விஜய நான் பாத்துறணும், என் தளபதியை நான் பாத்துறணும், என்னுடைய விஜய் அவர்களை நான் பாத்துறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. அதற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சார்பா மன்னிப்பும் கேட்கப்பட்டிருக்கு, வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதற்கு முன்னாடி நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுகளையா இருக்கட்டும் சரி, இல்ல மற்ற எந்த தலைவர்களுடைய மாநாட்டிலையா இருக்கட்டும் சரி, இல்ல ரோட் ஷோவிலையா இருக்கட்டும் சரி, அந்த குறிப்பிட்ட தலைவரை நெருங்கவே விட மாட்டாங்க. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்களோடு மக்கள் அவரை ஏதோ தூக்கிட்டு, அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை மக்கள் சுமந்துட்டு போன மாதிரியான ஒரு விஷுவலை என்னால பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா, அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கு.
ஏர்போர்ட்ல இருந்து அவர் அடுத்த முதலா பேச போற இடம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா. ஆனா அவர் அங்க வந்து சேர்றதுக்கு 5.5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் ஆயிருக்கு. அதற்கு காரணம் அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த மக்கள் வெள்ளம்னு சொல்லலாம். இந்த ரோட் ஷோ மூலமா தமிழக வெற்றி கழகத்தை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ, அதாவது எப்படின்னா வெறும் பனையூர்ல இருந்துகிட்டு அறிக்கையை விட்டுக்கிட்டு சும்மா வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தா போதுமா, இறங்கி மக்கள் கூட மக்களா களத்துல நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பல அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இடையே இறக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் களத்துல இறங்கினா இதோட இம்பாக்ட் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட எந்த அரசியல் கட்சியுமே எதிர்பார்த்திருக்காது. இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ரோட் ஷோ தமிழக வெற்றி கழகத்தின் வெயிட் என்ன, எங்க மக்கள் எங்க கூட நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்பவும் அழுத்த திருத்தமா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கு. இன்னும் தேர்தல் தேதி கூட அறிவிக்கலங்க, அதுக்குள்ள தமிழக தேர்தல் களம், தமிழக அரசியல் களம் இவ்வளவு சூடா இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். இந்த நெருக்கடியான சூழல்ல, அதாவது காலையில காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்துல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரோட் ஷோ, அந்த அவருடைய அந்த பிரச்சார பயணம் குறிப்பிட்ட நேரங்கள்ல அவரால் அந்தந்த டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆக முடியல. ஈவினிங் 3 மணிக்கு தான் முதல் வாட்டி பேசுறாரு, திரும்ப 8:30-9 மணிக்கு தான் திரும்ப 2வது வாட்டி பேசுறாரு. 3வது இடத்துக்கு பெரம்பலூர், அதாவது ஃபர்ஸ்ட் திருச்சியில பேசிடுறாரு மரக்கடை பக்கத்துல, திரும்ப அரியலூர்ல அந்த அண்ணா சிலை முன்னாடி பேச வராரு. அதற்கு 9 மணி ஆயிருச்சு. திரும்ப அவர் பெரம்பலூருக்கு போயிட்டு இருக்கும்போது பெரம்பலூர்ல நள்ளிரவு வரைக்கும் காத்திருக்காங்க மக்கள். அதாவது வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவுக்கு டெடிகேஷனோட ஒரு கூட்டம் காத்திருக்கும் அப்படின்னா அது இதுவரைக்கும் யாருமே பார்த்திருக்க முடியாது. பட் இங்க அது நடந்திருக்கு. முன்னாடி அதாவது 80கள்ல 90கள்ல அரசியல் செஞ்ச அண்ணாவா இருக்கட்டும் சரி, காமராஜருக்கா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி காத்திருந்து அவருடைய பேச்சை கேட்கணும்னு காத்திருந்திருக்காங்களாம். ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு தலைவருக்காக காத்திருந்து ஏமாற்றத்துல போன மக்கள் எவ்வளவு அன்போட இருக்காங்க, விஜய் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்குமே எடுத்து காட்டுது. பெரம்பலூருக்கு திரு விஜய் அவர்களால போக முடியல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அதற்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, என்னால குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள உங்களை வந்து சந்திக்க முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறனால அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அதனால என்னால உங்களை இந்த வாட்டி வந்து சந்திக்க முடியல, கண்டிப்பா நான் இன்னொரு வாட்டி உங்க எல்லாரையும் வந்து சந்திப்பேன், இதை நான் உறுதியா சொல்றேன், உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கைய வெளியிடுறாரு. சரி, தளபதி விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பயணம், முதல் பிரச்சார பயணம் இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு. இவரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியே பிரச்சார பயணத்துக்கு போறாரு, அதாவது சனிக்கிழமைகள்ல மட்டும்தான். ஒருவேளை இது வார நாட்கள்ல இருந்திருந்தா இதை விட ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்திருக்குமோ. ஸ்கூல் போற பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான், காலேஜுக்கு போற பசங்க காலேஜுக்கு போயிருக்க மாட்டாங்க, வேலைக்கு போற நபர்கள் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை விட பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வார நாட்கள்லையும் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இதை தாண்டி அடுத்த வாரம் தூத்துக்குடி மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு. அதற்கு முன்னாடியே பிரச்சாரம் இது, அதாவது திருச்சியில ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டாரு. மெயின் பிக்சர் அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில அதாவது நாகையில தமிழக வெற்றி கழகம் சார்பா நாங்க இங்க பிரச்சாரம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுமதி கோரி இருக்காங்க. அதே இடத்துல திமுக ஒரு பொதுக்கூட்டத்தை அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி பண்ண போறதா அங்க முடிவெடுத்திருக்காங்க. அதற்கான அட்வான்ஸையும் கொடுத்துட்டாங்க, அதற்கான பெர்மிஷனும் போலீசால கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. இதற்கு மறுப்பு தெரிவிச்சு ஏன் அங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இந்த செய்தி வெளியாச்சு. ஆனா அதற்கு மறுப்பு தெரிவிச்சு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. நாங்க அந்த ரீசனுக்காக சொல்லல, மக்கள் நலன மனசுல வச்சுதான் நாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னோம், மத்தபடி திமுக நடத்துறாங்க அதனால நீங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை நாங்க சொல்லல, இது திட்டமிடப்பட்ட சதியும் கிடையாது, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம ரூமர்ஸ் கிளப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த காவல்துறை சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய பரப்புரைய ஆரம்பிச்சிட்டாங்க.
அதே நேரத்துல நீங்க எங்கெல்லாம் நீங்க கூட்டத்தை போடுறீங்களோ அங்கெல்லாம் நாங்க எதிர்கூட்டத்தை போடுவோம், எதிரில ஒரு கடையை போட்டு உட்காருவோம், அப்ப நீ என்ன பண்ணுவ, இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு நிரூபிக்க திமுக வாண்டடா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் பதிவு பண்ணிருக்காங்க. அத இல்லங்க, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது திட்டமிடப்பட்டது இல்ல, ஒரு எதர்ச்சியா நடந்துருச்சு, அதற்கான மாற்று வழியை கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நாங்க கோர சொல்லியிருக்கோம், வேற ஒரு இடத்துல அவங்க பண்ணலாம், அதற்கான இடத்தை அவங்கள சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம், அந்த இடம் ஒருவேளை சூட்டபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க நாங்க பெர்மிஷன் கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. தூத்துக்குடியில நடக்க போற அந்த ஒரு விஷயத்துக்கே இப்போல இருந்தே ஒரு பெரிய ஒரு பூகம்பம் பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நடக்கிறனால தளபதி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மூவுமே எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கா இருக்கட்டும் சரி, அரசியல் கட்சிகளுக்கா இருக்கட்டும் சரி, முக்கியமா ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல அமைச்சர்களுக்கா இருக்கட்டும் சரி, ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கொடுக்குது, ஒரு பயத்தை உண்டாக்குது அப்படிங்கிறத நம்மளால நேர்ல பார்க்க முடியுது. என்னதான் காட்டாற்று வெள்ளத்தை தடுக்க நினைச்சாலும், என்னதான் அணைய போட்டு தடுத்தாலும், அந்த அணைய உடைச்சிட்டு வரக்கூடிய வலிமை அந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களுடைய நேற்றைய அந்த மக்கள் சந்திப்பே நமக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இனிமே இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளா இருக்கட்டும் சரி, இல்ல எந்த வித அடக்குமுறையா இருக்கட்டும் சரி, எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது, இனி இங்க எதுவுமே எடுபடாது அப்படிங்கிறத காவல்துறை புரிஞ்சுக்கணும்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அவங்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும் சரி, ரசிகர்களா இருக்கட்டும் சரி, பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நாம இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஒண்ணு, நேத்து திருச்சியில ஆரம்பிச்சு பெரம்பலூர் வரைக்கும் திட்டமிடப்பட்ட அந்த ரோட் ஷோ ஒழுங்கா நடந்து முடியல, பெரம்பலூருக்கு அவரால் போக முடியல, ரெண்டே இடத்துல தான் பேசினாரு, பேசினதுமே நச்சுன்னு ஆணித்தரமா பல விஷயங்களை பேசிட்டாரு. இரண்டாவது விஷயம், தூத்துக்குடியில இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு இடம் கிடையாது, நாங்க திமுக, இது எங்களோட கோட்டை, இது எங்க இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க. இதற்கான பதில்கள் எல்லாம் என்னவா இருக்கும்? ஒருவேளை தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்றதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பெர்மிஷனை கொடுக்கலன்னா அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? மக்கள் கிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நாள்லயே பார்த்துட்டோம். தூத்துக்குடியில ஒருவேளை நடக்கல அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்குமா? ஒருவேளை மக்களை சந்திக்க முடியல, திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க முடியல அப்படின்னா அவருக்கு இது ஒரு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.